Hello students, 11th economics public exams important questions இந்த வீடியோல பார்க்கலாம். 2 mark questions, 3 mark questions, 5 mark questions. என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும் அந்த கொஷின்ஸ்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ப்ரீவியஸ் இயர் 2022, 23, 24 இந்த 3 இயர்ஸும் பப்ளிக்ல கேட்ட கொஷின்ஸும் சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ் அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸோட டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸும் 2025 எக்கனாமிக்ஸ் பப்ளிக் கொஷின் பேப்பரில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாரும் வந்து வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த வீடியோ மட்டும் படித்தா நான் வந்து 80 எடுக்கலாமா, 100 எடுக்கலாமா, 90 எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கிறதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நீங்கள் வந்து வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் நினச்ச மார்க் 100% ஸ்கோர் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஸோ டெக்ஸ்ட் புக்கை வந்து ஃபுல்லாக நம்ம படிக்கும்போது வந்து நமக்கு டைம் ரொம்ப குறைச்சலாக இருக்கிறதுனால போர்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் படித்தோம் அப்படின்னா இதில் இருக்க மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு எக்ஸாம்க்கு நம்ம வந்து புக்கில் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 லெசன் இருக்குது அப்படின்னா அந்த 20 லெசனில் வரும் ஒரு 15 லெசனோ இல்லை 10 லெசனோ படிச்சுட்டு போட்டு அதுக்கு தான் எனக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற லெசன்ஸை நீங்கள் பார்க்காம விட்டீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் முழுக்க முழுக்க இம்பார்ட்டன்ட் என்னவோ அதெல்லாம் நல்லா படிங்க. அது படிக்க போக டைம் இருக்கும் பொழுது நம்ம மற்ற கொஷின்ஸை அதுக்கப்புறம் படிக்கணும். ஸோ இதை மட்டும் படிங்க, மற்றதை படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு வீடியோவிலும் போடலை. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு இந்த சேனல் வேஸ்ட்டு, அவங்க சொல்கிற கொஷின்ஸ்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. பப்ளிக் கொஷின் பேப்பர் யாராலையும் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியாது, இது மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் யூடியூப்ல எந்த சேனல்ல போய் தேடினாலும் சரி, எந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட நீங்கள் போய் கேட்டாலும் சரி, யாராலையும் அதை வந்து இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 100% சொல்ல முடியாது. ஆனால் ஒரே ஒரு சான்சஸ் இருக்குது, என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அந்த கொஷின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் படிங்க. இது இதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற கொஷின்ஸை இல்லை இதை இல்லாமல் நீங்கள் வேறு யூடியூப் சேனல் பார்த்தாலும் சரி, இல்லை உங்கள் ஸ்கூலில் சொல்கிற இம்பார்ட்டன்ட் பார்த்தாலும் சரி, இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஆஃபலி எக்ஸாம்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் அந்த கொஷின் பேப்பரில் இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இதெல்லாம் படித்தாலும் சரி. ஸோ எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடும். ஸோ இதை முதல்ல முடிங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் படிங்க. ஸோ இதை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களை வந்து இதை நம்பி படித்து போயிட்டு நீங்கள் ஏமாந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு உங்களோட மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்றைக்குமே வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்லா இருக்கணும் அப்படின்ற நல்ல நோக்கம் மட்டும்தான் கல்வி விஜி சேனலில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸால் நம்ம போடுற இம்பார்ட்டன்ட் நிறைய பிள்ளைங்களுக்கு போய் சேராமல் அது தடுக்கிறதுக்கு நிறைய வழியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸை நல்லா படிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாலும், டாப்பராக இருந்தாலும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து இதில் இருக்க மேக்ஸிமம் கொஷின்ஸ் வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. இதில் இருக்க கொஷின்ஸ் எத்தனை கொஷின்ஸ் தெரியாதுன்னு கண்டுபிடிச்சி இமிடியேட்டாக அதை படிக்க பாருங்கள். சரிங்களா? ஸோ உங்களோட லாஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸோட மார்க்ஸ் எக்கனாமிக்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பப்ளிக் டார்கெட் எக்கனாமிக்ஸில் நீங்கள் எவ்வளோ எடுக்கணும்னு டார்கெட் வச்சுருக்கீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிடிஎஃப்ல இருக்க என்ன கொஷின்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக முதல்ல படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு கோல்டன் கொஷினாக சொல்ல போகிறேன். அந்த கோல்டன் கொஷின்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்கும் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ், கோல்டன் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இது முழுக்க முழுக்க இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஃபீல் பண்ணும்பொழுதே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். உற்பத்தி காரணிகளை வகைப்படுத்துக, கிளாசிஃபை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட். பகிர்வு என்றால் என்ன, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி கொள்கையை செயல்படுத்த காரணம் என்ன, இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் மீன் பை எக்ஸ்பிளிக்ட் காஸ்ட், இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் HDL and PQLI, இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் 9th கொஷின் இம்பார்ட்டன்ட். 11th கொஷின் வாட் ஆர் கிஃபன் குட்ஸ், ஒய் இட் இஸ் கால்டு த லைக் தட். அடுத்து 13th ஒன் மூழ்கும் செலவுகள் என்றால் வாட் இஸ் மீன் பை சங்க் காஸ்ட். அடுத்து 15th ஒன் முன்னேறிய பொருளாதாரத்தின் இயல்புகள் எவையேனும் இரண்டினை கூறுக.
State any two features of a developed economy. Important. 17th one, state the various components of central government scheme under post-harvest measures. அது important. அதுக்கடுத்து 19th one, MS Word in முக்கிய அம்சங்கள், main features of MS Word. Important. 21, பயன்பாட்டின் வகைகளை கூறுக, name the types of utility. Important. 23, உற்பத்தி சார்பினை குறிப்பிடுக, state the production functions. Important. Explicit cost define. Important. What is mean by distribution, அதெல்லாம் important. Rural economy, 27th question. Important. Worksheet என்றால் என்ன, பணித்தாள், what is mean by worksheet. 30th question, very very important. அடுத்து 3 mark questionsல உங்களுக்கு 40th question வந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் லாங் ரன் காஸ்ட் கர்வ்ஸ் வித் சூட்டபிள் டயக்ராம். கிராம சர்வோதயா பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. ரைட் எ ஷார்ட் நோட்ஸ் ஆன் வில்லேஜ் சர்வோதயா. எஸ்எஸ்ஜியின் பண்புகளை குறிப்பிடுக. நிலத்தின் சிறப்பியல்புகள் யாவை, பயன்பாட்டின் முக்கிய இயல்புகள் யாவை. விற்பனை செலவென்றால் என்ன, அதனை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இருமுக முற்றுரிமை என்றால் என்ன, இம்பார்ட்டன்ட். அளிப்பு நிகழ்ச்சியை நிர்ணயிக்கும் காரணிகள் யாவை, வாய்ப்பு செலவை எடுத்துக்காட்டுடன் வரையறுக்கவும். நிறுவனம் மற்றும் தொழிற்சாலைக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை. பண தேவைக்கான நோக்கங்கள் யாவை. ஜிஎஸ்டி என்றால் என்ன, அதன் நன்மைகளை எழுதுக. முத்ரா வங்கியின் நோக்கங்களை பட்டியலிடுக. டிஎம்பி முறை குறித்து விளக்கம் தருக. தொழில் முனைவோரின் பணிகள் யாவை. வணிக வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டதற்கான காரணங்களை குறிப்பிடுக. உலகமயமாதல் என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை குளோபலைசேஷன். ரைட் a note on regional rural banks, வட்டார ஊரக வங்கி பற்றி குறிப்பு வரைக. TR is equal to 50Q minus 4Q square. இந்த தரவு வந்து Q is equal to 3 எனில் இறுதி நிலை வருவாய் என்ன கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிங்க. சராசரி செலவிற்கும் ஏசிக்கும் இறுதி நிலை செலவிற்கும் எம்சிக்கும் உள்ள தொடர்பு, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏசி அண்ட் எம்சி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின். 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுல எல்லாமே படிங்க. சில்லோர் முற்றுரிமையின் பண்புகளை விளக்குக. டிஸ்கிரைப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆலிகோபொலி. வணிக வங்கிகள், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேவை நெகிழ்ச்சியை அளவிடும் முறைகள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 6th கொஷின்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7th ஒன், மாறும் விகித விலை விதை வரைபடத்தின் விவரிக்க. வரைபடத்தோடு கேட்குற கொஷின்ஸ் எதுவும் விட்டுறாதீங்க. வட்டி கோட்பாடு, கடன் நீதி வட்டி கோட்பாடு இம்பார்ட்டன்ட். ஊரக கடன்களுக்கான காரணங்கள் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா ரிகார்டோவின் வார கோட்பாடு, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 14th ஒன், கிராமர் விதியை பயன்படுத்தி நேர்கோட்டு சமன்பாடு தீர்வு காண்றது. அது மாதிரி எல்லா சம்ஸுமே பாருங்கள். அடுத்து 17th ஒன், சம அளவு உற்பத்தி கூட்டின் பண்புகளை வரைபடத்துடன் விவரி. எப்பயுமே வந்து டயக்ராம் பேஸ்டு கொஷின் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அடுத்து 18th ஒன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 5-year பிளான்ஸ் இன் இந்தியா, கண்டிப்பாக படிங்க. அடுத்து 19th ஒன் இம்பார்ட்டன்ட், பொதுத்துறை போக்குவரத்து முறை. தேவை விதி மற்றும் அதன் விதிவிலக்கு விவரிக்கவும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நிறைவு போட்டியின் இயல்புகளை விளக்குக, வெரி இம்பார்ட்டன்ட். கீன்ஸின் வட்டி கோட்பாடு இம்பார்ட்டன்ட். கிராமர் விதியை பயன்படுத்தி அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. காந்திய பொருளாதார கொள்கைகளை கருத்துக்களை விளக்குக, அது இம்பார்ட்டன்ட். பேரளவு தொழிற்சாலைகளை குறித்து விரிவாக விளக்குக, இம்பார்ட்டன்ட். பொருளியலை பற்றிய பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிட்டு கூறுக, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விகித அளவு விளைவு விதியை உதாரணத்துடன் விளக்குக, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு வகையான ஆற்றல் வளங்களை விவரிக்கவும். அடுத்து 36th இம்பார்ட்டன்ட். 37 ஊரக பொருளாதார பிரச்சனை, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் எக்கானமி, வெரி இம்பார்ட்டன்ட். நுகர்வோர் எச்சம் என்ற கருத்தை வரைபடத்துடன் விவரி. 38th ஒன் இம்பார்ட்டன்ட். 40th இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ராங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி, 40th கொஷின், அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 43 இம்பார்ட்டன்ட், பொருளியல் துறையில் தகவல் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன. வாட் ஆர் த ஐடியாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி யூஸ்ட் இன் இந்தியா, யூஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ். இந்த பிடிஎஃப்ல இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமே வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இதில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். 3 மார்க்ஸில் கோல்டன் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். 5 மார்க்ஸில் கோல்டன் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இதில் இருக்கிறது எதுவும் மிஸ் பண்ணாமல் படிங்க. நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிடிஎஃப்ல இருக்க கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் படிப்பீங்க நம்புகிறேன். இந்த பிடிஎஃபோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் சேனல்லையும் கல்வி விஜயோட டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நான் அதில் தான் ஷேர் பண்ணுவேன். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
11க்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மற்ற வீடியோஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். பார்த்து உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை சொல்ல தவறாதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.